ஹில்ஸில் மான்சூன் டைமிங்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு சீனிக்கான ரூட் எதிர்பார்க்குறீங்களா? இதோ உங்களுக்காக. Hi guys, welcome to our all-in-one channel. அதுவும் வெல்கம் பேக் டு மீட் மீ. நிறைய நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் vlogs போடவே இல்லை. நான் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரி vlogோட முடிச்சது. நான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு vlogsமே போடல. அது ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த ரொம்ப நாள் கேப் கழித்து ஒரு vlog நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற ஒரு vlog தரமாக இருக்க போகுது. ஸோ நம்ம மான்சூன் சொல்லிட்டு வெயில் அடிக்குது. மான்சூன் சொன்னாலே வெயில் அடிக்குது. எதிர்பார்த்தேன். சரி, நம்ம ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் நிறைய ஒரு மேக்ஸிமம்னே வச்சுப்போம். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி எதிர்பார்க்குறது நம்ம மான்சூன் சீசன், அதுவும் மான்சூன் கிளைமேட் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மான்சூன் கிளைமேட் இருக்கும்போது நம்ம நீலகிரி மக்கள் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டூரிஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணக்கூடியது நம்ம வில்லேஜுக்கலான ஒரு சீனிக்கான ரூட்டை தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மான்சூனிக் ரைடை நம்ம இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் எந்த பஸ்ஸுன்னு சொல்கிறத விட எந்த ஊர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு மான்சூன் கிளைமேட்டோட ஒரு சீனிக் ரைடு எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் யோசிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் மஞ்சூர் கீழ்குந்தாவளியாக ஊட்டி போகிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் நம்ம ட்ராவல் பண்ண போகிறது அது கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது எந்த 2 ஊர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேத்துறை அண்ட் சோகத்துறை. ஸோ இந்த 2 ஊர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த 2 ஊர்களுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்ரீனரியோட சூப்பராக இருக்கும் அந்த பஸ்ஸு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு மான்சூன் வருதான்னு பார்ப்போம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மான்சூன் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது அங்கே போனால் இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஊட்டியிலேருந்து குன்னூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஊட்டியிலேருந்து குன்னூருக்கு இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதான் நான் சொன்ன அந்த 2 ஊர் கேத்துறை அண்ட் சோகத்துறை. ஸோ அந்த 2 ஊர்களுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பஸ்ஸு இதுதான். ஊட்டியிலேருந்தும் சரி குன்னூர்லேருந்தும் சரி கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பஸ்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு சீனிக்கான ஒரு மான்சூன் ரைடை நம்ம எதிர்பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பஸ்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அரசு பேருந்துகள் அனைத்திலும் ஃபோன்பே, கூகுள் பே மற்றும் பேடிஎம் போன்ற டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக பயண சீட்டு பெறும் வசதி உள்ளது. பயணிகள் சில்லறை தட்டுப்பாடுகள் இல்லாமல் பயண கட்டணம் செலுத்த டிஜிட்டல் பேமெண்ட் முறையை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆக்சுவலி இன்டீரியர் எனக்கு தெரிஞ்சு காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் இங்கே ஊட்டி வந்திருந்தேன். ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு சீட்டு ஏற்றினோடனே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. பட் அப்படி இருந்தாலும் கூட சீட்டு மட்டும் ஏற்றிட்டு கிளப்பி விட்டாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே எக்ஸ்டீரியன்ட்டெல்லாம் காட்ட முடியாது. முடிஞ்சால் அது எங்கேயாச்சும் நின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எக்ஸ்டீரியன்ட்டெல்லாம் காட்டுறேன். முடிஞ்சால் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் காட்டிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம கேத்துற பஸ் வந்து பார்த்திங்கன்னா 11:15 வரும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்துச்சுன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இந்த இடத்துல நின்று எக்ஸ்டீரியன்ட்டெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா குன்னூர்லேருந்து கோரக்குந்தாக்கு ஒரு ஃபேமஸான பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஆனால் இங்கேருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குது. சிறகுகள் கூடு அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குது. யார் என்று தெரிகிறதா?
ஸோ கைஸ் நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. எவ்வளோ ஓடிரு அந்த சைடு பஸ்ஸுங்க. NCS Tamil BGM. எதிர்பார்த்ததுக்கு ஓரளவு நடக்குது. மான்சூன் டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதாகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிக்கெட் விலை, அதாவது ஊட்டியிலேருந்து குன்னூருக்கு நீங்கள் கேத்தூர சோகத்தோட வழியாக போகிறீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 19 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஊட்டியிலேருந்து குன்னூர் போகக்கூடிய ஒரு நார்மல் லோக்கல் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 16 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸஸாக இவங்க 4 ரூபா சார்ஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி போகிறது. அதை நான் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா கேத்தி. ஆக்சுவலி எல்என்எல்இ தான், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கேத்தி. ஸோ இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தான் யூஷுவல் ரூட்டில் வரும். பட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு யூட்டன் அடிக்கும் பாருங்கள். ஸோ இப்படி ஒரு யூட்டன் எடுக்கும்போது இது போகக்கூடிய ரூட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேத்தி வரைக்கும் தான் இதோடைய யூஷுவல் ரூட் இருக்குது. பட் கேத்திக்கு அப்புறம் இது டைவர்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு யூட்டன் அடிக்கும் பாருங்கள். ஸோ இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூட் தெரியும். அந்த 2 ரூட் என்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 ரூட்டு பிரியும். ஸோ நேராக போகக்கூடிய ரூட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் ஆக போகிற ரூட்டு கேத்தரை சோகத்துறை வழி. பட் இந்த லெஃப்ட் ரூட்டு ஸோ நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்த ஒரு ஊர் வந்து பார்த்திங்கன்னா பழையரங்காடு அப்படின்ற ஒரு ஊரை ஜாயின் பண்ணி தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அருவங்காடு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஸோ அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா பாய்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த ஊட்டி மெயின் ரோட் ஜாயின் ஆகும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ரைட் சைடு எடுத்திங்கன்னா நம்ம ஜாயின் ஆக போகிற ஒரு 3 ரோட் பிரிவு வரும்.
இப்போ அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூட்டன் எடுக்குது இல்லைங்களா, அந்த கார் வந்து ஜாயின் ஆகக்கூடியது சோகத்துறை ரூட்டுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சோகத்துறை, அதாவது குன்னூர்லேருந்து சோகத்துறை ஆப்ரேட் ஆகக்கூடிய பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகக்கூடிய வழிக்கு ரிட்டன் வந்து தென் அந்த ரைட் கட் எடுத்து கீழே போகும்.
ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம குன்னூர் ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஏற்கனவே டிலேங்க. ஆக்சுவலி 11:20க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை எடுக்க வேண்டியது. என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்கில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிப்போட்லேருந்து ஒரு 11:45க்கு தான் கொண்டு வந்தாங்க. கரெக்டாக 11:50க்கு நம்ம ஊட்டியிலேருந்து கிளம்புனா தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஊட்டியிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் வேறு என்னங்க அங்கேயே டிலே ஆயிடுச்சு. இங்கே எல்லநல்லியில் ஒரு 2 யூட்டர்ன் போட்டதுக்கப்புறமா அங்கே ஒரு பெரிய டிராஃபிக் உண்டாகி அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டிலே ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அருமையாக அட்லீஸ்ட் ஓரளவு மான்சூனோடு இருந்த ஊட்டியிலேருந்து நம்ம ஆரம்பித்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் வெயிலோடு சொதப்பிடுச்சு. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்சூன் கிளைமேட்டில் நம்ம சூப்பராக ஒரு விலாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான். பட் சூப்பராக சொதப்பி விட்டாங்க நம்ம கிளைமேட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டை நீங்கள் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக ஊட்டியிலேருந்து நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி கேத்தி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் நார்மல் ரூட்டை ஃபாலோ பண்ணிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எந்தெந்த ரூட் வழியாக வந்துச்சு அப்படின்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டையுமே ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. நம்ம மஞ்சூர் கீழ்குந்தாவதியாக ஊட்டி வரதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம மான்சூனிக்கான ஒரு சீனிக்கான ரூட் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அதையும் தாண்டி இந்த ரூட்டுமே ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குன்னூர்லேருந்து ஊட்டி வரத்துக்கு இந்த ரூட் ஒரு பெஸ்ட்டான ரூட்டாக இருக்கும். எஸ்பெஷலி பைக் ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிளேஸாக அது இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளுடைய ட்ராவல் விலாகு. ஸோ குன்னூர்லேருந்து ஊட்டி வரீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வரீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த குன்னூர் மேட்டுப்பாளையம் காட் செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா செம சீனிக்காக தான் இருக்கும். பட் குன்னூர் வந்ததுக்கப்புறமா ஊட்டி போகிறதுக்கு சீனிக்கான ரூட்டுன்னு சொன்னால் இவன் ஒருத்தன் தான். இன்னொருத்தனும் இருக்கான். ஆனால் குன்னூர் வந்து உள்ளே என்டர் ஆகி ஊட்டி போகிறதுக்கு இவன் ஒருத்தன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனலு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டை நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுற்றுற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதோட நான் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான விலாகை உங்களை சந்திக்கிறேன். பாய். கோத்தகிரி டு பழனி பஸ்.